ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 20 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காவேரியையும் விஜயும் சாப்பிட்டு முடிச்சுட்டு காவேரி வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் இங்கேருந்து கூப்பிடுறாரு. காவேரி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னே, பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்னு விஜயாலே தாங்க முடியல. என்ன சொன்ன அப்படின்னே, இல்லைங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன்னு, சரி வா பக்கத்துல எங்கேயாவது வாக்கிங் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. அப்ப பக்கத்துல இருந்து 2 பேர் வந்து விஜய பார்க்க வராங்க. அப்பமா அவங்க பேசிட்டு, சரி நீங்க 2 பேரும் அப்ப விஜய்க்கு வேற வந்து தாத்தா ஃபோன் பண்ணிடுறாருன்னு சொல்லிட்டு, விஜய் வெளியில போய் பேச போயிடுறாரு. இப்ப அவங்க 2 பேரும் சரி புருஷனும் பொண்டாட்டி தனியா இருக்கணும்னு வந்திருப்பீங்க. நாங்க எதுக்கு நாங்க கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமா கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனோனே விஜய் கேட்குறாரு, என்ன அவங்க போயிட்டாங்கன்னோனே, அவங்க நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு நம்மள விட்டுட்டு போறாங்க அப்படின்னோனே, விஜய் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப உடனே தாத்தா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டோனே, இல்ல தாத்தா வந்து எப்ப கிளம்புறீங்கன்னு சொன்னாரு. நம்ம நாளைக்கே கிளம்பிடலாம்லன்னோனே, இப்ப காவேரி சொல்றாங்க, நானும் வரணுமா? எதுக்கு வேஸ்ட்டா நான் ஒரு ஒரு இது கிரியேட் பண்ணி அப்படியே வந்துட்டேன்ல, அப்படியே விட்டுற வேண்டியதானேன்னோனே, விஜய் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. இல்ல பாஸ் ஏன் ஃபீல் பண்றீங்க? அப்புறமா நம்ம வந்து அக்ரீமெண்ட் முடிஞ்சு வரும்போது கஷ்டமா இருக்கும்ல. நீங்க தாத்தாவெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னோனே, இப்ப விஜய் முறைக்கிறாரு. சரி, சரி விடுங்க நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க வாக்கிங் போணும்னு சொன்னீங்கல்ல, அப்படியே போயிட்டு உங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு ரெசார்ட்ல போய் ரூம் புக் பண்ணிட்டு வந்துரலான்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, வேணாம் வேணாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன். எனக்கு இங்கேயே கம்ஃபர்டபுளா தான் இருக்குன்னோனே, ஆ நீங்களா சொல்றீங்க? போன வாட்டி வரும்போது இந்த மாரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோனே, விஜய் இல்ல எனக்கு இது இங்கேயே போதும் அப்படிங்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவினுக்கு வந்து அவங்க ஊர்ல ஒரு அன்னைக்கு கூடவே இருந்தார்ல, அவரு வந்து கால் பண்ணி, இந்த மாரி உங்க மாமா பொண்ணுக்கு ஏதோ ரிசப்ஷன் சொல்லிட்டு இங்க வந்து ரூம் புக் பண்றதுக்காக எல்லா இடமும் பேசிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆள்கள்லாம் வர்றாங்களாம். எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா நம்ம ரெசார்ட்ன்னு தெரியாம நம்ம கிட்ட கூட வந்து கேட்டாங்கடா அப்படின்னோனே, நிவின் உண்மையா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நிவின் என்ன பண்றாருன்னா, குமரனுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. குமரன் எடுக்கல. அவர் கன்ஃபார்ம் நியூஸ் இல்ல அப்படின்னால, அப்ப யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம யமுனாக்கு கால் பண்ணி, யமுனா கிட்ட சொல்றாரு. இந்த மாரி அவங்க வந்து சீக்ரெட்டா மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாமா. எனக்கே இப்ப தான் தெரிஞ்சுச்சு. நீ குமரன் அண்ணன் வந்தா, குமரன் அண்ணன் கிட்ட சொல்லி அஜய வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்போ இன்னைக்கு யமுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா, நம்ம ரூட் கிளியர் ஆயிரும்ல. நம்ம ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாரி யமுனா நினைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, பசுபதி, அன்பரசு, அஜய் இவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. இந்த மாரி நாளைக்கு கல்யாணத்த வச்சுட்டு, கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிடுறாங்க. நைட் என்ன ஆகுதுன்னா, பசுபதி கார்ல போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அப்ப அவங்க ஒய்ஃபும் பசுபதியும் வெளியில நின்னு பேசிக்கிறாங்க. இத நிவின் ஒரு இடத்துல ஓரமா நின்னு, ஒளிஞ்சு நின்னு கேட்கிறாரு அவங்க பேசுறத. அப்ப பசுபதி கிட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து எத்தன மணிக்கு வருவாங்கன்னு கேளுங்கங்க. நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கோயில்ல போய் அவங்கள வரவேற்கணும்லன்னோனே." இப்ப பசுபதி என்ன சொல்றாருன்னா, அவங்க சைட்ல இருந்து அவங்க அப்பாவும், மாப்பிள்ளையும் மட்டும் தான் வர்றாரு. வேற யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாரி பேசுறது எல்லாத்தையுமே நிவின் கேட்டிருந்தாரு. அப்ப அவங்க வீட்ல யாருக்குமே தெரியாம தான் கல்யாணம் நடத்துறீங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க கால் பண்றாரு. அப்ப குமரன் வீட்ல தான் உட்கார்ந்திருக்கிறாரு. யமுனா குமரன்ட்ட தான் பேசிட்டே இருக்காங்க. கால் வந்தோனே வெளியில வந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் நிவின் கேட்கிறாரு, "குமரன் அண்ணன் வந்துட்டாரா? இல்லையா?" அப்படின்னு. "இல்ல மாமா வீட்ல இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பொய் சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாம நான் அஜய வாட்ச் பண்ண சொன்னேனே, அத சொன்னேனோனே, அதெல்லாம் மாமா கிட்ட சொல்லிட்டேன்" அப்படின்னோனே, "நாளைக்கு மேரேஜ்ன்னு சொன்னேன்ல, அது வந்து கன்ஃபார்மா நடக்குது நாளைக்குன்னோனே." இப்ப யமுனா அப்படியே சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, கோயில்ல வந்து அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியான சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிவின் அங்க ஓரமா நின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்